அந்த குருவி தன்னோட குஞ்சுகளை பாதுகாப்பா வளர்க்கணுங்கிறதுக்காக எந்த இடத்துல கூடு கட்டலாம்னு இடத்தை தேடிட்டு இருந்துச்சு. தூரத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சு, அதுக்கு மேல ஒரு மரம் இருந்துச்சு. சோ இந்த இடத்துல கூடு கட்டணும் அப்படின்னா மேல இருக்கிற மரத்தோட நிழலும் நம்ம கூடு மேல படும். இரவு நேரத்துல குளிர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த வெளிச்சத்தோட வெப்பம் நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கரெக்டா அந்த இடத்துல கூடு கட்டி இருக்கு. ஒரு சில வாரங்கள் கழிந்ததுக்கு அப்புறம் காற்று மழையும் அந்த இரவு ரொம்ப கடுமையா இருந்திருக்கு. மழை துளிகளும் அந்த கூட்டுக்குள்ள விழ ஆரம்பிச்சிருக்கு. காத்து ரொம்ப அதிகமா அடிச்சதுனால திடீர்னு பவர் கட் ஆயிருச்சு. அந்த விளக்கும் அணைஞ்சிருச்சு. உடனே இந்த குருவி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதட்டத்துக்குள்ளாரையே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தன்னோட ரெக்கையை எடுத்து தன்னோட குஞ்சுகளை மொத்தமா பாதுகாப்பா வச்சிருச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கு. இயற்கை இதோட பொறுமையை ரொம்ப சோதிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த குருவி எதுக்கும் அசங்காம அதே இடத்துல உட்கார்ந்தபடியே இருந்திருக்கு. மழையை விட்டுருச்சு, காத்தடிக்கிறது நின்றுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த விளக்கம் எரிய ஆரம்பிச்சுட்டு அந்த குருவி அந்த இரவு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக்குச்சு. அதாவது அந்த வெப்பத்தாலேயோ இல்ல மேல இருக்கிற மரத்தாலேயோ தான் நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கண்டிப்பா கிடையாது. நம்மோட திறன் நம்ம கிட்ட இருக்கு, அதனாலதான் நம்மளோட குடும்பத்தை நம்மளால பாதுகாக்க முடிஞ்சு அப்படின்னு அது மேலேயே அது முழு நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அதே இடத்துல தான் இருந்திருக்கு. ஆனா அது வெளிச்சத்தையோ இல்ல மேல இருக்கிற இலையையோ எதையுமே அதை நம்பாம அதை மட்டுமே அதை முழுசா நம்பி இருக்கு. அதே மாதிரி உங்களோட வெற்றிக்கோ உங்களோட மகிழ்ச்சிக்கோ உங்களோட பாதுகாப்புக்கோ வேற ஒருத்தங்க தான் காரணம் அப்படின்னு எப்பயுமே நினைக்காதீங்க. இப்போ ஒரு வேலை கிடைக்கிறதுனாலயோ இல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனாலயோ இல்ல யாரோ ஒருத்தங்களை பாக்குறதுனாலயோ தான் உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியும், இல்ல பாதுகாப்பா இருக்க முடியும், இல்ல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. உங்களோட வெற்றியும் சரி மகிழ்ச்சியும் சரி பாதுகாப்பும் சரி முழுக்க முழுக்க உங்களையே சார்ந்தது. அதே மாதிரி உங்களோட வெற்றியும் சரி தோல்வியும் சரி மகிழ்ச்சியும் சரி வருத்தமும் சரி அடுத்தவங்க கிட்டே இது வரவே இல்லை. இதைத்தான் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு.